இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாள் என்று உங்கள் மத்தியிலையும் அந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லவும், சில வசனங்களை கிறிஸ்துமஸ் செய்தி உங்கள் மத்தியிலும் கொண்டு வரவும் தேவன் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாள் முழுமையாக இந்த கிறிஸ்மஸ் சீசன், இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம நின்று கொண்டிருக்கோம். அதுக்காக கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒரே ஒரு வசனத்துலேருந்து கொஞ்ச நேரம் நம்ம அந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துதலும் அந்த செய்தியை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதியான காரியத்தை கடந்து போகலாம். அப்பொழுது அந்நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த மேய்ப்பர்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டு அந்த குளிரான அந்த பிரதேசத்துக்குள்ள அவர்கள் இருக்கும் போது அந்த இடத்துல பார்க்கும்போது தேவ தூதர்கள் அந்த 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 மேய்ப்பனோட மத்தியில இறங்குகிறார். அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சத்தை அவங்க பார்க்கக்கூடியவர்களா இருக்காங்க. ரெண்டாவது அந்த இடத்துல ஒரு நற்செய்தி, ஒரு நல்ல செய்தியை அவர்கள் சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. யூதாவின் ராஜா இந்த இடத்துல பிறந்திருக்கிறார் என்று ஒரு நல்ல செய்தியை அந்த இடத்துல கொண்டு வருகிறவரா இருக்காருங்க. பாருங்க, தேவனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய அரண்மனை ராஜா கூடயோ பெரிய ஆட்களுக்கிட்டயோ அவர் சொல்ல போகல. ஆனா ஒரு மேய்ப்பன் இடத்துல அவர்கள் தேவ தூதர்கள் அந்த இடத்துல இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த இடத்துல அந்த நேரத்துல அவர்கள் விழித்திருந்து அந்த இடத்துல அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு காத்து கொண்டிருந்தார்கள் அந்த இடத்துல. ஆனா அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி கிடைக்கப்படும், இந்த மாதிரி ஒரு காரியம் அங்க வரும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கல. ஆனா ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்குனவரா இருக்கிறார். அவர்களுக்கு பாருங்க, இந்த மேய்ப்பர்கள் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஆடு பிடிக்கிற ஒரு ஆடு மேய்க்கிறவர்களா இருப்பார்கள். அந்த பார்க்கும்போது இந்த ஒரு மேய்ப்பனை பார்க்கும்போது அவனை யாரோ அவளை ஒரு ரெஸ்பெக்டோ அவ்வளோ காரியமும் சொல்ல மாட்டாங்க. ஆனா தேவன் மேய்ப்பனை அந்த இடத்துல தேர்ந்தெடுத்தவரா இருக்கிறார். தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல தேவதூதர்கள் இறங்கி அவர்களுக்கு அவர் ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார். இந்த இடத்துல யூதாவின் ராஜா பிறந்திருக்கிறார். அப்ப பார்க்கும்போது அவர்களுக்கு இன்னொன்னு என்னன்னா, வேத ஒரு அறிவில் அதுக்கு தகுந்த மாதிரி தான் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கூட நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்யக்கூடியவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அற்புதங்களை செய்யக்கூடியவர் இருக்கிறார். அந்த இடத்துலயே அந்த நேரத்திலேயே இயேசு கிறிஸ்து இருக்கு. அந்த இடத்துல அந்த மேய்ப்பர்கள் இருக்கும்போது தேவதூதர்களை இறக்கினவரா இருக்கார். ஆனா இயேசு கிறிஸ்தர் பாருங்க, அவருடைய பிறப்பிலே அவருக்கு யூதாவின் ராஜாவின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து ரட்சகர், இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக, உலகத்துல ஒரு பெரிய மனுக்குலத்தை ஜெயிக்கும்படியாக, எல்லா மனுக்குலத்தின் பாவங்களையும் ஜெயிக்கும்படியாக இயேசு கிறிஸ்தர் அவர் பிறந்து அவர் வந்தவராக இருக்கிறார். இன்னைக்கு உண்மையாக கிறிஸ்துமஸ் என்றால் நம்ம வீட்டுல இயேசு கிறிஸ்தர் பிறந்தவரா, நமக்குள்ள இயேசு கிறிஸ்தர் வந்தவரா, அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸாக நம்ம இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்தர் அவர் அந்த மேய்ப்பர்களை சந்திக்க போகும்போது பெரிய ராஜாக்களை சந்திக்க போகல. ஆனா அவர் சந்தித்தது நல்ல ஒரு செய்தியை கொடுத்தது. ஒன்று, சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் நட்சத்திரத்தின் மூலியமாக காண்பித்தாரு. இவர்களுக்கு தேவதூதர்களே இறங்கி ஒரு மகிமையான காரியங்களை காண்பித்தவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது, நான் கூட இந்த கிறிஸ்துமஸை நம்ம செலிப்ரேஷன் பண்றோம். அநேக வீடுகளில் நம்ம பண்றோம். அநேக பேர் கிறிஸ்துமஸ் நம்ம பண்றோம். நம்ம வீட்டில் நல்ல ஒரு ஒரு பிரியாணி செய்து நம்ம என்ன பண்ண, நல்ல ஒரு உடையை உடைத்து நம்ம என்ன பண்றோம், எல்லாருக்கும் கேக் சாப்பிட்டு நம்ம குடும்பத்துல நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துமஸ் என்றாலே தேவன் ஒரு நல்ல நற்செய்தியை கொண்டு வரும்படியாக இருந்தார். அப்போ கிறிஸ்துமஸ் என்றால் ஒரு குடும்பமாக சேர்ந்து 4 பேருக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு நன்மை செய்கிறவர்களாக, 4 பேருக்கு நம்ம உதவி உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். என்னோட வாழ்க்கையில நான் ஊழியத்தை தெரிந்து கொண்டது என்னன்னா,
அநேக வில்லேஜுகளை நான் தேர்ந்தெடுப்பேன். அந்த வில்லேஜுகளில் போய் என்ன பண்ணுவேன்னா, என்னால் முடிந்த அளவுக்கு அந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லி அவர்களை தேவனுடைய நற்செய்தியை சொல்லுவேன். இன்னைக்கு அநேக பேர்கள் கிறிஸ்துமஸ் என்றாலே என்னன்னு தெரியாமல் இருக்காங்க, இயேசு கிறிஸ்து என்னன்னே தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம போய் அவர்களுக்கு சொல்லும் போது, ஓ இயேசு கிறிஸ்து இப்படி வந்தாரா, இப்படி பிறந்தாரா என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. உண்மையாக நான் சில இடங்களில் போகும்போது நானே அவர்களுக்கு சமைச்சு, ஆனால் அந்த இடத்துல கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் எல்லாம் வைத்து அவர்களுக்கு எல்லா காரியங்களும் செய்யும் போது அவங்க சொல்லுவாங்க, உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையாக இயேசு கிறிஸ்தர் உண்மையா இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார் என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக இருக்கிறோம் என்றார். அப்போ இன்னைக்கு பார்க்கும்போது ஆண்டவருடைய குறிக்கோள் என்ன என்றால், அவர் யாரையும் அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார், யாரையும் தொடக்கூடியவராக இருக்கார். பாருங்க, அதுல இன்னொரு ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்கல. இந்த இடத்துல மத்திய சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல 3-4 வசனங்களை நம்ம வாசிப்போம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது, ஏரோதின் ராஜா அதை கேட்க போகும்போது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். போதுங்க, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் போது பாருங்க, இவர்கள் எல்லாம் ஞானிகள், இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது சாஸ்திரிகள் இருந்தார்கள். அந்த சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்தரை அந்த இடத்துல அந்த ஸ்டார் மூலியமாக அவர்களுக்கு வழி காண்பித்ததா இருக்கிறது. அந்த இடத்துல அவர்கள் போனவர்களாய் இருக்கிறார்கள். ஆனா எத்தனை கிலோமீட்டர் இவர்கள் போனார்கள், எத்தனை காரியங்கள் செய்தார்னு தெரியாது. ஆனால் அவர்கள் பொன்னியும் ஐநூறியுமோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டு அவர் போனவரா இருக்கிறார். பாருங்க, இன்னொரு விஷயம் நடக்கப்படுகிறது. அவர்கள் அந்த இடத்துல ஏரோது ராஜா இந்த சாஸ்திரிகிட்ட கேட்கிறாரு, அந்த இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார், அந்த இடத்த எங்களுக்கும் காண்பீங்க, நீங்க பார்த்துட்டு எங்களுக்கும் சொல்லுங்க, நாங்களும் போய் இயேசு கிறிஸ்துவை நாங்க என்ன பண்ணிக்கொள்றோம், பணிந்து கொள்ளுகிறோம் என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது இவர்கள் போய் என்ன பண்ணுகிறதுல, திருப்பி இவர்கள் வருது கிடையாது, அப்படியே அவர்கள் போகக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 3 சாஸ்திரிகள் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டதா இருக்கிறது. ஆனா இந்த கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்து ஒரு பிறந்த ஒரு ரேட்ல ஒரு காரியம் நடக்கப்படுகிறது. என்ன காரியம் நடக்கப்படுகிறது என்றால், அந்த இடத்துல ஒரு துக்க செய்தி ஒன்று கேட்கப்படுகிறது. அந்த இடத்துல ஏரோது ராஜா சொல்லுகிறார், 2 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தை, எந்த குழந்தை இருந்தாலும் அவர்களை என்ன பண்ணுங்க, விற்றி போடுங்க. அந்த இடத்துல ஒரே கூக்குரல், ஒரே ஒரு சத்தம் அந்த இடத்துல கொண்டு இருக்கிறது. ஆனா அந்த மாதிரி ஒரு நேரத்துல கூட அந்த இடத்துல சத்ருவான ஒரு காரியத்தை ஈட்டவனா இருக்கிறான். நேரத்தில் எப்படியாவது அந்த 2 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகள் மரித்து போகணும் என்று அதே போல இருந்தாங்க. ஆனா தேவன் அந்த இடத்துல அவர் பிறந்து அந்த காரியங்கள் அவர் எல்லாமே அவர் செய்தவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கூட நம்ம ஒரு சந்தோஷத்தை நம்ம செய்யணும் என்றால், அநேக பேருக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமாகவும் தேவ வார்த்தைகளை கொண்டு போக முடியாகும் இந்த கிறிஸ்துமஸ்ல நம்ம என்ன பண்ண வேண்டும், செய்யக்கூடியவர்களா நம்ம இருக்க வேண்டும். இந்த இடத்துல திட்டம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நோக்கம் ஒன்னே ஒன்று, இந்த சாஸ்திரிகளை அந்த இடத்துல இயேசுவின் ராஜா எங்க பிறந்திருக்கிறாரோ அங்க கொண்டு போகணும் என்று தேவனுடைய திட்டமாய் இருந்தது. ஹல்லேலூயா. அதே திட்டத்தை தான் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு தோன்றி அந்த இடத்துல காரியங்களை வாய்க்க பண்ணதா இருக்கிறது. அப்ப அதே போலதான் இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு பெத்லகேமில் அவர் பிறந்து அவர் வளர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளோடு கூட அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இனி வரைக்கும் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை இனி வரைக்கும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையாக இந்த கிறிஸ்துமஸ் உலகம் முழுவதும் நீங்க கொண்டாடி கொண்டிருக்கும் போது இந்த செய்தியை நீங்க உங்களுக்கு அங்க பேசும்போது உண்மையாக இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகளை நீங்க எடுத்துக்கொண்டு அநேக பேர்களுக்கு, அநேக வில்லேஜுகளுக்கு, அநேக கிராமங்களுக்குள்ள நீங்கள் போய் ஒரு கிறிஸ்துமஸ் செய்தியை நீங்க அறிவிக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும்.
தேவனுடைய இயேசு இன்னைக்கு பிறந்தார், இயேசுடைய காரியங்கள் என்று சொல்லும் போது இன்னைக்கு அநேக பேர்கள் இன்னைக்கு ருச்சிக்கப்படுவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறது இல்லை, இந்த கிறிஸ்துமஸ் சீசன் நம்ம வெளியே புறப்பட்டு நம்ம போகிறது கிடையாது. ஆனால் நம்ம போய் அதுக்கு முன்பாக குடும்பத்தோடு கூட நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம கிறிஸ்துமஸை நம்ம செலிப்ரேஷன் பண்ணி ஒரு இடத்துல நம்ம சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. மத்திய 2வது அதிகாரம் 2-3 வாசிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவரை பணிந்து கொண்டோம் என்று வந்தோம் என்றார். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது, பாருங்க, ஏரோது ராஜா கேட்கப்படுகிறான். அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அப்ப அந்த இடத்துல எல்லா வேதபாரகர்கள் எல்லாம் கூப்பிட்டு கொண்டு வந்து அந்த இடத்துல சொல்லுகிறார், யூதாவின் ராஜா எங்கே பிறந்திருக்கிறார், அவரை போய் நன்றாக நீங்க கேட்டுக்கொண்டு வாங்க, விசாரித்து கொண்டு வாங்க என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு இதாகிறது. ஆனாலும் தேவன் அவரோட பிறப்பும் தடைப்படுத்த முடியாது, அவரோட மரணத்தை தடைப்படுத்த முடியாது, யாராலும் அது முடியாது. அது தேவனுடைய திட்டமா இருக்கிறது, தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. உண்மையாக இந்த நாட்கள்ல கூட உங்களுக்கு நற்செய்தியை தேவன் கொண்டு வரும்படியாக இன்னைக்கு ஒருவேளை உங்களோட குடும்பத்துல இன்னைக்கு இந்த நற்செய்தியை தேவனோட இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல ஆண்டவர் கொண்டு வரும்படியாக பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிருபைக்காக நம்ம தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே நாங்கள் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறோம். இந்த இடத்துல உண்மையாக இன்றைக்கு ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல ஒருவேளை நம்ம ஒரு வழிகளில் நம்ம இருக்கலாம். ஆனா தேவன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தேவன் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். உண்மையாக இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்களை இயேசுவின் நாமத்தினால நம்ம அப்படியே இந்த வசனங்களை வைத்து நம்ம கண்களை மூடி நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். நேரத்தில் தேவனே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய நாமத்தை நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே அப்பா, அந்த நேரத்தில் தகப்பனே ஆண்டவரே ஒரு நல்ல செய்தி ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ்ல உலகம் முழுவதும் முன்னாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அப்பா நாங்களும் ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவரே பேசும்படியாக இதுல இருந்து வார்த்தைகளை கொண்டு வரும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபையா, இருளிலிருந்து ஜனங்களை வெளிச்சத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தவராக இருக்கிறீர். ஆண்டவரே பெத்லகேமில் பிறந்து ஆண்டவரேப்பா அந்த நேரத்தில் இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவின் நேரத்தில் ஆண்டவரே இன்று கொண்டு ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்நாளிலே நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் சேர்ந்து உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.